ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்படக்கூடிய ஸ்டைஃபண்ட், ஸ்காலர்ஷிப் இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக பேச போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் ப்ளஸ் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஜிலேருந்து சொல்கிறது தான் நல்லா எனக்கு தெரியும். ஸோ பிஜியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 விதமாக எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க. ஒன்று கேட் ஸ்காலர்ஷிப், அதாவது கேட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கேட் மூலியமா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வரவங்க, ப்ளஸ்ஸு சீட்டா பிஜி அண்ட் டான்செட், அதாவது சீட்டா பிஜின்னு அந்த கவர்மெண்ட் அந்த என்ட்ரன்ஸ் பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை எழுதி கிளியர் பண்ணிட்டு வரவங்களுக்கு வருவாங்க. ஸோ இதில் கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாக கொடுப்பாங்க. அது 12,500 நினைக்கிறேன், அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுவே சீட்டா பிஜி எழுதி அன்அனிஸ்டிக் வரவங்களுக்கு ஒரு தமிழ்நாடு ரேங்க் ஒன்று இருக்கும். ஸோ 100 to 1 to 100 ஆர் 200, 300. ஸோ அது வருஷம் வருஷம் மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. 6,500 கிட்ட ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஒன்றாச்சா? இப்போ இந்த ஸ்டைஃபன் வாங்குறவங்க எந்த ஸ்டைஃபன்? சீட்டா பிஜி ஸ்டைஃபன். ஸ்டைஃபன் வாங்குறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட்டா பிஜி மூலியமாக ஸ்டைஃபன் வாங்கக்கூடாது. ப்ளஸ்ஸு பேரண்ட்டோட இன்கம் 2.5 lakhsக்கு கீழே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. பிசி, எம்பிசி தனியாகவும், எஸ்சி, எஸ்டி தனியாகவும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும். டீன் ஆஃபீஸ் போகணும். டீன் ஆஃபீஸ் தான் அந்த ரெட் பில்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெட் பில்டிங்கில் தான் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போய்ட்டு ஸ்காலர்ஷிப்புக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க இந்த 12 சர்டிஃபிகேட்டு, 10 சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில் இப்போ நான் சொன்னதே இன்சஃபிஷியன்ட் தான். நான் சும்மா ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், எங்கே லாகின் பண்ணணும், எங்கே இது பண்ணணும் அப்படிங்கிற மொத்த தகவலையும் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. பிசி, எம்பிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிச்சுட்டு அந்த வாட்ஸ்அப் லிங்க், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களோட என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அங்கே ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கேட்டுக்கலாம். இது அணியில் மற்ற நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினிஸ் ஓட ஸ்காலர்ஷிப்ஸ்னு சொல்லப்படக்கூடிய 1950s to 60, 1956 to 60 அலுமினி ஸ்காலர்ஷிப்பு, தென் 57 கிண்டியன்ஸ் என்டோர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போன அலுமினிஸால் வழங்கக்கூடிய நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே டீன் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வீடியோ. ஸோ எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இல்லாமல் நிலை ஒன்று வர வேண்டும். நன்றி.